ஹாய், வெல்கம் பேக் டு டெக் ராக்கர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேலிங் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் லோட் பேலன்சிங் இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம டைரெக்டாக டாபிக் போயிடலாம். ஸ்கேலிங் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் லோட் பேலன்சிங் எப்போ வந்து இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் மைக்ரோ சர்வீஸ் இருக்குது. அந்த மைக்ரோ சர்வீசஸ்க்கு வந்து இன்கமிங் ரெக்வஸ்ட் ரொம்ப அதிகமாக வருதுன்னு வைங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் மைக்ரோ சர்வீசஸ்னால அவ்வளோ லோடை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அவ்வளோ லோடை ஹேண்டில் பண்ண முடியாதனால அந்த பர்டிகுலர் மைக்ரோ சர்வீஸ் என்ன ஆகுது, ஸ்லோவாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதனால் யூசர் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லோனஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து ஸ்கேலிங் அண்ட் லோட் பேலன்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்கேலிங் அண்ட் லோட் பேலன்சிங் இல்லை ஸ்கேலிங் பற்றி நான் சொல்லிடுறேன். வாட் இஸ் ஸ்கேலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பி ஆஃப் அ பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆர் மைக்ரோ சர்வீசஸ் விச் இஸ் ரன்னிங் இன் டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் ஆர் இன் த சேம் சர்வர் வித் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ். இதை தான் வந்து நம்ம ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ வந்து நம்மளுடைய பர்டிகுலர் மைக்ரோ சர்வீஸை வந்து நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிட்டோம். இந்த ஸ்கேல் பண்ணிட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து லோட் பேலன்சிங்கும் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த லோட் பேலன்சிங் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டிபிள் இன்ஸ்டன்ஸில் வந்து நம்மளுடைய மைக்ரோ சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இப்போ ஸ்கேல் பண்ணிட்டதுனால ஸோ நான் அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், லோடை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த லோட் பேலன்ஸோடைய வேலை அதுதான். ஓகேங்களா, எப்படி வந்து இந்த ஸ்கேலிங் அண்ட் லோட் பேலன்சிங் பிஹேவ் பண்ணுது அப்படின்றத வித் ப்ராக்டிக்கல் ப்ரூஃபோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண எடுத்துக்க போகிற அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யுரேக்கா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மைக்ரோ சர்வீசஸ்லாம் க்ரியேட் பண்ணல. ஸோ அதே மைக்ரோ சர்வீசஸை வச்சு தான் வந்து ஸ்கேலிங் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் லோட் பேலன்சிங்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக இனிமேல் நம்மளுடைய கோர்சஸில் வர டாப்பிக்கை நான் எதை எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே வந்து இந்த மைக்ரோ சர்வீசஸை தான் பேஸாக வச்சு ஆன் டாப் ஆஃப் தட் தான் நம்மளுடைய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, எந்த அப்ளிகேஷனை ஸ்கேல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் இருக்குல்ல, ஸோ இந்த எம்ப்ளாயி சர்வீஸை தான் வந்து நான் ஸ்கேல் பண்ணி 2 இன்ஸ்டன்ஸாக ரன் பண்ண போகிறேன். நான் வந்து வேறு டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ்லலாம் நான் ரன் பண்ண போகிறதில்ல. நான் வந்து ஒரே சர்வரில் 2 டிஃப்ரெண்ட் போர்ட்ஸில் வந்து நான் இந்த எம்ப்ளாயி சர்வீசஸை ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இன்கமிங் ரெக்வஸ்ட் வந்து லோட் பேலன்சிங் மூலமா எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத வந்து டெமோவில் காமிக்கணும்ல. ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் எந்த போர்ட்டில் வருது, ஸோ கன்சிக்யூட்டிவாக நான் ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணேன்னா லோட் பேலன்சிங் மூலிமா ஈக்குவலாக வந்து ரெக்வஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டெமோவில் வந்து நான் காமிக்கணும்ல. ஸோ அது காமிக்கிறதுக்காக ஒரு சில சேஞ்சஸ்லாம் நான் இங்கே ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த எம்ப்ளாயி சர்வீசஸில். ஸோ அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ப்ரைவேட் என்விரான்மெண்ட் ENV, ஸோ இதை ஆட்டோவே பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்ப்ரிங்கில் வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த கிளாஸை வந்து நம்ம ஆட்டோவேர் பண்ணி அதோடைய பீனை நம்ம கிடச்சிருச்சுன்னு வைங்களா. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டோடைய பீன் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்க என்ட்ரிஸ் எல்லாம், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸோடைய என்ட்ரி எல்லாம், இது எல்லாத்தையும் வந்து இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற இந்த பீன் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கும். ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த என்விரான்மெண்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா, என்னுடைய எம்ப்ளாயி சர்வீஸ் ஹிட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் தான் வந்து கால் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் கால் ஆகும்போது ஸோ இதுக்குள்ளே வந்து நான் சிஸ் அவுட் போட்டு என்னுடைய போர்ட் என்ன அப்படின்றத வந்து நான் பிரிண்ட் பண்ணிட்டேன்னு வைங்களா. நான் டெமோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். எவ்ரி கன்சிக்யூட்டிவ் ரெக்வஸ்ட் ஹிட்ஸில் வந்து எந்தெந்த போர்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் வருதுன்றதை நான் போர்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா environment டாட் கெட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த கெட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்க கான்ஃபிகரேஷனுடைய கீயை கொடுத்தாலும் அதோடைய வேல்யூ வந்து இது ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஸோ நான் இந்த இடத்துல சர்வர் டாட் போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் சர்வர் டாட் போர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அதோடைய வேல்யூனாவோ அதோடைய வேல்யூ எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் இருக்குல்ல, ஸோ இந்த எம்ப்ளாயி சர்வீஸை வந்து ஸ்கேல் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நான் வந்து இதை ஜாராக க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஜாராக க்ரியேட் பண்ணி நான் 2 இன்ஸ்டன்ஸாக ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஜார் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு POM XML போயிடுங்க. ஸோ இந்த POM XMLல அண்டர் ப்ராஜெக்ட் டேக் பேக்கேஜிங் க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன பேக்கேஜ் பண்ண போகிறீங்க, வாரா இல்லை ஜாரா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நீங்கள் பேக்கேஜிங் அப்படின்னு போட்டு நான் ஜார் தான் க்ரியேட் பண்ண போகிறேன், அதனால் பேக்கேஜிங் ஜார் அப்படின்னு நீங்கள் போட்டுருங்க. இது ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய எக்லிப்ஸில் நீங்கள் ஜார் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிக்கங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் போய் ப்ரிஃபரன்சஸ் போயிடுங்க. ப்ரிஃபரன்சஸில் ஜாவா இன்ஸ்டால்டு JREs இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுடைய JDK பாத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அது கரெக்டாக இருந்துச்சுன்னா திருப்பி அதுக்குள்ளே போய் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நான் ஜாவா 1.8 வெர்ஷன் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த ஜாவா 1.8 இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல JDK வந்து செக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அது செக் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய எம்ப்ளாயி சர்வீஸை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் மேவன் இன்ஸ்டால் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மேவன் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எம்ப்ளாயி சர்வீஸ் வந்து பில்ட் ஆகி ஜார் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா,
ஸோ இந்த லாகை பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இந்த ஜார் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, பில் சக்ஸஸ். இப்போ வந்து இந்த ஜார் ஜென்ரேட் ஆன பாத்துக்கு போய்டுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், எம்ப்ளாயி சர்வீசஸ் 0.1 ஸ்னாப்ஷாட், இதுதான் வந்து நம்மளுடைய ஜென்ரேட் ஆன ஜார். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த பர்டிகுலர் ஜாரை வந்து கமாண்ட் லைனில் ரன் பண்ணணும். ஓகேங்களா. நான் 2 இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணணும். நான் வேறு டிஃப்ரெண்ட் சர்வர்ஸில் ரன் பண்ண போகிறது கிடையாது, ஒரே சர்வரில் தான், விச் மீன்ஸ் என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் பண்ண போகிறேன், பட் வித் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை நான் இப்போ ரன் பண்ணுறேன் கமாண்ட் லைனில். ஸோ இந்த பாத்தில் கமாண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஜாரை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் உங்களுக்கு தெரியும்ல, ஜாவாவில் ஜாவா -jar ஸ்பேஸ் நம்மளுடைய ஜார் ஃபைல் நேம் .jar. நம்மளுடைய ஜார் ஃபைல் நேம் என்ன, எம்ப்ளாயி சர்வீசஸ் 0.0.1 snapshot.jar. ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்ஸில் ரன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ வந்து இப்போ நான் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸில் எப்படி நான் ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இந்த ஜாரை பில் பண்ணிட்டேன். ஓகேங்களா. நான் ஜாரை பில் பண்ணும்போது என்னுடைய அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ப்ளாயி சர்வீசஸில் என்னுடைய அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் போர்ட் வந்து 8085 இருக்குது. ஓகேங்களா. நான் வந்து இப்போ இந்த ஜாரை வந்து 2 வாட்டி ரன் பண்ணாலும் வந்து இதே போர்ட்டில் தான் ரன் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ அதை எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ணி நான் டிஃப்ரெண்ட் போர்ட்டில் ரன் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குங்க, எக்ஸ்டர்னலைசிங் த கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட் கீழே நம்ம வந்து எந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன்ஸ் எக்ஸ்டர்னலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதாவது அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன்ஸ்னால் நம்ம எக்ஸ்டர்னலைஸ் பண்ணணுமோ, இல்லை வந்து எக்ஸ்டர்னலைஸ் பண்ணி அதோடைய வேல்யூஸை ஓவர் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதை வந்து நம்ம எக்ஸ்டர்னலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது ஒன் ஆஃப் த வே ஆஃப் எக்ஸ்டர்னலைசிங் இஸ் த்ரூ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். ஓகேங்களா. இப்போ வந்து என்னுடைய அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனை வந்து நான் எக்ஸ்டர்னலைஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து நான் என்ன பண்ணணும்னா வந்து என்னுடைய கமாண்ட் லைனில் நம்மளுடைய ஜார் ரன் பண்ணும்போது ஒரு பேராமீட்டராக கொடுத்துடணும். நம்ம கொடுத்துட்டோன்னா அது என்ன பண்ணுன்னா, அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, அந்த கான்ஃபிகரேஷனை ரன் டைமில் அந்த கான்ஃபிகரேஷன் எடுத்துக்காமல் இன்ஸ்டன்ட் நமக்கு பேராமீட்டராக கொடுக்குறோம்ல, அந்த கான்ஃபிகரேஷனை ஓவர் ரைட் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் எப்படி நான் கொடுக்கணுன்னா, -, அந்த கான்ஃபிகரேஷன் என்னது, சர்வர் போர்ட் தான் என்னுடைய கான்ஃபிகரேஷன், அதை தான் நான் ஓவர் ரைட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ சர்வர் டாட் போர்ட் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன்னா 8090 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இந்த ஜாரை வந்து நான் ரன் பண்ணுறேன்னு வைங்களா. ஸோ இது ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா, பேராமீட்டரில் இருக்கிற கான்ஃபிகரேஷனை பார்க்கும். -server.port ஈக்குவல் டு 8090 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த கான்ஃபிகரேஷனை பேராமீட்டராக பாஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில், என்னோட ஜார்க்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் server.port அப்படின்னு எதனா ஒரு கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா, ஸோ அதோடைய வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணிக்கும். ஸோ விச் மீன்ஸ் 8085 ஓவர் ரைட் பண்ணி 8090 அப்படின்றத மாற்றிக்கும். அதை மாற்றிட்டு அந்த போர்ட்டில் தான் ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய எம்ப்ளாயி சர்வீஸோடைய ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ யுரேகா சர்வர் டேஷ்போர்டில் போய் அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்ணிடலாம். லோக்கல் ஹோஸ்ட் :8761. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சர்வீஸ் இது ரெஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி சர்வீஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் 8090 அப்படின்ற போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி சர்வீஸையும் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஜார் இருக்க லொக்கேஷனுக்கு போயிடுங்க. கமாண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஜாவா -jar எம்ப்ளாயி சர்வீஸ் 0.0.1 snapshot.jar ஸ்பேஸ் -server.port ஈக்குவல் டு இந்த வாட்டி போர்ட் வந்து 8091 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸோடைய கான்ஃபிகரேஷனை நீங்கள் ஓவர் ரைட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எக்லிப்ஸில் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஆல்ரெடி நான் எம்ப்ளாயி சர்வீஸோடைய ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் 8090 போர்ட்டில். ஓகேங்களா. ஸோ அதை ரன் பண்ணும்போது டேட்டா சோர்ஸ் URL அது வந்து எதை யூஸ் பண்ணதுன்னா, இந்த பர்டிகுலர் ஃபைல் h2db அப்படின்ற ஃபோல்டரில் இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து அந்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் என்னுடைய எம்ப்ளாயி சர்வீஸோடைய ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா. இப்போ நான் திருப்பி நான் வந்து ரன் பண்ணும்போது இதே ஃபைல் நேம் கொடுத்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் எனக்கு பில் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. என்னென்னு சொல்லுவோன்னா வந்து ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஜார் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸையும் ஆட் பண்ணணும். அது எந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபைல் நேம் வந்து வேறு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ தட் இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஃபைல் நேம் யூஸ் பண்ணிக்கும். அதை வந்து நான் இன்னொரு பேராமீட்டரை இங்கே கொடுக்குறேன். ஸோ நேம் மட்டும் ரீநேம் பண்ணிங்க, எம்ப்ளாயி சர்வீஸ் DB1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான்
இந்த எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் இன்ஸ்டன்ஸையும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, நம்மளுடைய எம்ப்ளாயி சர்வீஸோடைய இன்னொரு இன்ஸ்டன்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டேஷ்போர்டில் போய் செக் பண்ணிடலாம். ஸோ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா 2 இன்ஸ்டன்ஸ் வரணும். இப்போ 1 இருக்குது, 2 இன்ஸ்டன்ஸ் வரணும். ஸோ 2 இன்ஸ்டன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி சர்வீஸ் 8091 போர்ட்டில் எம்ப்ளாயி சர்வீஸ் ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாயி சர்வீஸ் இன் போர்ட் 8090 அப்படின்ற போர்ட்டில் ஒரு எம்ப்ளாயி சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எம்ப்ளாயி சர்வீசஸ் வந்து நான் ஸ்கேல் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கேலிங் மைக்ரோ சர்வீசஸ் முடிஞ்சுது. இப்போ லோட் பேலன்சிங் பற்றி பார்க்கலாம். நான் வந்து கம்யூனிகேஷன் பிட்வீன் மைக்ரோ சர்வீசஸ் யூஸிங் யுரேக்கா டெக்னாலஜி. ஸோ இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன். இப்போ எதனா ஒரு மைக்ரோ சர்வீஸ் வந்து யுரேக்கா டெக்னாலஜி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இட் இன்ஹேரண்ட்லி சப்போர்ட்ஸ் லோட் பேலன்சிங் த்ரூ நெட்ஃப்ளிக்ஸ் ரிப்பன் டெக்னாலஜி. ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் கம்பெனி சர்வீஸ் அப்படின்றத பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுடைய கம்பெனி சர்வீஸ் அதோடைய மெயின் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களா, நான் வந்து ஒரு அனடேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். அட் லோட் பேலன்ஸ்ட் அப்படின்னு ஒரு அனடேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. இந்த அனடேஷன் தான் வந்து என்ன பண்ண போகுது, லோட் பேலன்ஸ்க்கும் நமக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுடைய எம்ப்ளாயி சர்வீஸை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிட்டோம். இந்த எம்ப்ளாயி சர்வீஸை வந்து எதனா ஒரு கிளைண்ட்ஸ் வந்து கால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது கால் பண்ணுறதுக்கு நான் நம்மளுடைய கம்பெனி சர்வீஸே எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த கம்பெனி சர்வீஸ் வந்து என்ன பண்ணணும்னா வந்து எம்ப்ளாயி சர்வீஸையும் கால் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் யூனிட் சர்வீஸையும் கால் பண்ணி அதோடைய டேட்டாஸ்லாம் எடுத்து கன்சல்டேட் பண்ணி அது ஒரு ரிசல்ட்ஸாக கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் இதே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய கம்பெனி சர்வீஸ் வந்து லோட் பேலன்ஸ் எனேபிள்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இந்த கம்பெனி கண்ட்ரோலர் போயிடுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த கம்பெனி சர்வீஸோடைய பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் நம்ம ஹிட் பண்ணும்போது இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி சர்வீஸ் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற எண்ட் பாயிண்ட்டை வந்து கால் பண்ண ட்ரை பண்ணணும். நம்மளுடைய இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கேல் பண்ணியிருக்கோம். 2 இன்ஸ்டன்ஸாக ஸ்கேல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இப்போ இந்த கம்பெனி சர்வீஸ்ன்றது வந்து ஒரு கிளைண்ட். ஓகேங்களா? கிளைண்ட்டை வச்சுக்கோங்க. இந்த கிளைண்ட் வந்து இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா வந்து நம்மளுடைய யுரேக்கா சர்வர் கிட்ட வந்து எனக்கு இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ யுரேக்கா சர்வீஸ் வந்து செக் பண்ணும். இதை நம்ம ஸ்கேல் பண்ணனால யுரேக்கா சர்வர் என்ன சொல்லும், எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயி சர்வீஸ்ன்ற நேமில் 2 இன்ஸ்டன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கம்பெனி சர்வீஸ்கிட்ட சொல்லும். ஸோ நம்மளுடைய கம்பெனி சர்வீஸ் வந்து ஆல்ரெடி லோட் பேலன்ஸ் எனேபிள்டாக இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் 2 இன்ஸ்டன்ஸில் எந்த இன்ஸ்டன்ஸை கால் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கம்பெனி சர்வீஸ் தான் டிசைட் பண்ணணும். அதனால தான் மைக்ரோ சர்வீசஸில் வந்து லோட் பேலன்சிங் என்னன்னு சொல்கிறோன்னா, கிளைண்ட் சைட் லோட் பேலன்சிங் அப்படின்றத சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் கிட்ட வந்து ரிக்வஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதோடைய டெசிஷன்ஸ், அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அது எல்லாமே வந்து ரிப்பன் டெக்னாலஜியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு தே ஆர் ஃபாலோயிங் த இம்ப்ளிமெண்டேஷன், என்ன அல்கோரிதம் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஐ கேன் சி, ரெக்வஸ்ட் வந்து எப்படி போகுதுன்னா ரவுண்ட் ராபினில் போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸுக்கு போகுது, செகண்ட் டைம் வந்து செகண்ட் இன்ஸ்டன்ஸுக்கு போகுது. ஸோ இந்த மேனரில் தான் அது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்னுடைய கம்பெனி சர்வீஸையும் வந்து ரன் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து நான் கம்பெனி சர்வீஸ் மூலிமா எம்ப்ளாயி சர்வீஸை ஹிட் பண்ணும்போது ஸ்கேலிங் அண்ட் லோட் பேலன்சிங் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு நான் டெமோவாக காமிக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து யுரேக்கா டேஷ்போர்டில் வந்து செக் பண்ணிடலாம். இதையும் லோக்கல் ஹோஸ்ட் :8761. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி சர்வீஸும் யுரேக்கா சர்வர் கூட ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு இப்போ. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எம்ப்ளாயி சர்வீஸோடைய 2 இன்ஸ்டன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் 8091 அண்ட் 8090 அதில் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து கம்பெனி சர்வீஸும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கம்பெனி சர்வீஸை வந்து நம்ம ஹிட் பண்ணலாம். ஹிட் பண்ணிவிட்டு நான் எம்ப்ளாயி சர்வீஸ் 2 இன்ஸ்டன்ஸில் ரன் பண்ணல, அதோடைய கன்சோல்ஸ் 2த்தையும் வந்து பேரலாக நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரெக்வஸ்ட் லோட் பேலன்ஸ்ட் வேல வந்து எப்படி ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இந்த 2 இன்ஸ்டன்ஸுக்கும் அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணலாம் இப்போ. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் கம்பெனி சர்வீஸோடைய எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ணணும். லோக்கல் ஹோஸ்ட் :8086/company/all-m-details. ஓகேங்களா? ஸோ நான் பேரலாக ஓப்பன் பண்ணுன்றதுக்காக நான் நம்மளுடைய எம்ப்ளாயி இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டுருக்க 2 கன்சோலையும் பேரலாக ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கம்பெனி சர்வீஸுடைய எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணுறேங்க இப்போ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹிட்டுக்கு 8090 அப்படின்ற போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்க எம்ப்ளாயி இன்ஸ்டன்ஸுக்கு என்னுடைய ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கன்சோலில் ரெக்வஸ்ட் கேம் இன் 8090 அப்படின்னு நம்ம சிசோர் போட்டிருந்தோம்ல. ஸோ அது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து 8090 போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்க எம்ப்ளாயி சர்வீஸுடைய கன்சோல் இது. ஓகேங்களா? நான் திருப்பி அந்த ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணுறேன், எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஹிட்டுக்கும் 8090 தான் போயிருக்கு. நான் திருப்பி ஹிட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹிட்டுக்கு 8091 அப்படின்ற போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்க எம்ப்ளாயி சர்வீஸோட இன்ஸ்டன்ஸுக்கு வந்துருக்கு ரெக்வஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க
ஒரு ரெக்வஸ்ட்டும் நம்ம ஸ்கேல் பண்ண மைக்ரோ சர்வீசஸ்க்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேங்களா? பை திஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்கேலிங் இன் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் லோட் பேலன்சிங் இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ்.